அவங்களுக்கு அவங்களே அதை சமைச்ச மாதிரி ஒரு உணர்வு வரும். அப்போ அதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு மகிழ்ச்சியோடு சாப்பிடுவாங்க. லேசாக வேக வச்சுட்டு அதை அப்படியே மிளகுத்தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக வறுத்து லைட்டாக மேலாப்பில் வறுத்தரில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீனட் பட்டரில் அந்த மாதிரி செய்யலாம் டிப்பு. இப்போ அந்த பேப்பரில் என்ன வருதோ அந்த உணவை வந்து அன்றைக்கி குழந்தைங்க நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி செஞ்சு கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கும் இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ண உணவு நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அதை சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் அதை சாப்பிடணுன்ற ஆசையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாயிடும். இந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்கள ஆரோக்கியமான உணவுக்கு மாற்றுறதுக்கான நிறைய வழிகள். வணக்கம், நான் நான்சி, ஃபவுண்டர் ஆஃப் மெர்னா நேச்சுரல்ஸ் அண்ட் அக்குதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவை கொடுக்கறதுக்கு ஒரு 10 வழிகள் பார்க்க போகிறோம். ஒரு போனஸ் டிப்பும் பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்கணுங்கிறது எல்லா அம்மாங்களுக்குமே எல்லா அப்பாங்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆழமான விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஆரோக்கியமாக சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். அதை தான் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதை பல விதமாகவும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 10 விதமான வழிகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஷேப்ஸில் கலர்ஸில் அந்த உணவை வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் வந்து குக்கி கட்டர்ன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லா விதமான வடிவங்கள்லையுமே கிடைக்கிது. வட்டமாக இருக்கும், சதுரமாக இருக்கும், அதே மாதிரி நட்சத்திரம் மாதிரி இருக்கும், நிலா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய வடிவங்கள் இப்போ கிடைக்கிது. அந்த மாதிரி வடிவங்களில் வாங்கி நீங்கள் தோசை ஊற்றும் போது அதை வச்சு தோசை ஊற்ற ட்ரை பண்ணலாம். சப்பாத்தி செய்யும்போது நீங்கள் தேய்ச்சிட்டு இதை வச்சு நீங்கள் வந்து அந்த மாதிரி வடிவங்களுக்கு உருவாக்க ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பல வடிவங்களில் அதை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்கவே ரொம்ப ஒரு ஆனந்தமாக ஆச்சரியமாக அதை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் நிறங்கள்னு சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வந்து காய வச்சு அதை நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். கேரட் அந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இட்லி செய்கிறீங்கன்னா அந்த இட்லி மேலே வந்து பீட்ரூட்டை வந்து தூவி கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அழகாக ஒரு கலர்ஃபுல்லாக தெரியும். அதே மாதிரி கேரட்டையும் நீங்கள் தூவி கொடுக்கலாம். அதே நேரம் நீங்கள் கருவேப்பிள்ளையை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி அதை கொஞ்சம் தூவி தரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல வித்தியாசமான நிறங்களில் அந்த இட்லிகள் இருக்கும்போது அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும். அதே நேரம் நீங்கள் ஒரு கேரட்டு பீட்ரூட் அதெல்லாம் கொடுத்த மாதிரியும் ஆகிடும். அப்போ நீங்கள் வேறு இடங்கள்லையும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த மாதிரி உணவு கொடுக்குறீங்களோ அந்த இடங்கள்லையும் நீங்கள் வந்து நிறங்கள் வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது வந்து முதல் வழியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை சமைக்கும்போது நம்ம துணைக்கு கூப்பிடலாம். அந்த மாதிரி துணைக்கு கூப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்க விரும்பி சமைப்பாங்க. அவங்க ஒரு கழுவி கொடுக்குறதுக்கு, காய் கழுவி கொடுக்குறதுக்கு அதெல்லாம் கூட நீங்கள் அவங்களுக்கு எளிமையான வேலைகளை கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி செய்வாங்க. அதை செஞ்சதுக்கப்புறம் அவங்க சமைச்ச மாதிரி நீங்கள் அவங்களுக்கு காமிக்கலாம். நீங்கள் தான் இதை செஞ்சீங்க, இந்த இதில் நீங்கள் உப்பு போடுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்க கையில் கொஞ்சம் கொடுத்து அதை பண்ண சொல்லும்போது அவங்களே அதை சமைச்ச மாதிரி ஒரு உணர்வு வரும். அப்போ அதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு மகிழ்ச்சியோடு சாப்பிடுவாங்க. இதுவும் ஒரு வழியாக நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். மூன்றாவது வழி, இது எத்தனை பேருக்கு கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. முதல்ல நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். நம்ம நல்லபடியாக சாப்பிட்டோன்னா குழந்தைங்களுக்கும் அதை சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். நீங்கள் ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கும் போது, ஆஹா இது எவ்வளோ சுவையாக இருக்குது, இதனால எனக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது, என் உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது, இந்த உணவால் தான் அது நடந்துச்சு, அந்த மாதிரி நம்ம காமிக்க குழந்தைங்களுக்கும் ஒரு ஆசை வரும். ஓ, அம்மா வந்து ஆரோக்கியமாக இருந்து இந்த வேலை செய்கிறதுக்கு இந்த உணவு தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தோண ஆரம்பிக்கும். நம்ம அந்த உணவை வந்து எடுத்துக்காம குழந்தைங்கள மட்டும் சாப்பிடணும், குழந்தைங்க மட்டும் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து நல்லதில்லை. நம்ம முதல்ல அந்த உணவை வந்து ஆரோக்கியமான உணவுகளை பெற்றோர் வந்து எடுத்துக்க முயற்சி பண்ணணும். நான்காவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை அவங்களையே அவங்களுக்கான உணவு தயாரிக்க சொல்லலாம். அவங்கள சமையல் செய்கிற மாதிரியாக இல்லாமல் ஒரு இதில் வந்து டேபிளில் அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வச்சிடலாம். அவங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு காய்கறி, மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு அந்த மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வச்சுட்டு, தயிர் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு அந்த ஒரு உணவுக்கு அவங்களையே நீங்கள் வந்து எடுத்து செய்ய சொல்லலாம். அவங்க எல்லாமே கொஞ்சம் எடுத்து போட்டு அவங்க எல்லாத்தையுமே ஒன்றா செய்வாங்க. அப்போ அதை செஞ்சாங்கன்னா அவங்களே செஞ்சதுனால அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாகவும் இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. அவங்க புதுவிதமாக முயற்சியும் பண்ணி பார்ப்பாங்க. ஐந்தாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு பழக்கமான ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு கூட புதுசாக ஒரு உணவை நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம். இப்போது அவங்களுக்கு வந்து ஒரு இட்லி சாப்பிட்றது வழக்கமாக பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அது கூட ஏதாவது காய்கறிகளை கலந்து கொடுத்து பார்க்கலாம். இல்லைன்னா வந்து அந்த காய்கறிகளுக்கு அந்த இட்லி மாவு நீங்கள் ஊற்றும் போதே இட்லியை வந்து அடியில் மாவை ஊற்றிட்டு
அதுக்கு மேலே வந்து நீங்கள் இப்போது கார்ன் இட்லி நான் செய்வேன். கார்ன் வந்து நமக்கு மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சமாக நெய் மட்டும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அந்த அந்த இடத்துல கொஞ்சமாக கார்ன் வச்சுட்டு மறுபடியும் மேலே கொஞ்சம் மாவு ஊற்றுவேன். அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் கேப்சிகம் வச்சு பண்ணலாம். வேறு காய்கள் வந்து ரொம்ப பொரியல் மாதிரி பண்ணாமல் கொஞ்சமாக வதக்கிட்டு அதை மட்டும் எடுத்து அப்படியே வச்சு அது மேலே மாவு ஊற்றலாம். இந்த மாதிரி நீங்கள் விதமாக செய்யலாம். இது வந்து ஒரு இட்லிக்கு நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் வேறு மாதிரி முயற்சிகள் பண்ணி ஏற்கனவே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவு கூட மற்ற உணவுகள் புதுசாக பழக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணவை வந்து கலந்து கொடுக்கலாம். இப்போது அவங்களுக்கு பாஸ்தா நூடுல்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு நவதானிய நூடுல்ஸாவோ இல்லை பாரம்பரிய அரிசி நூடுல்ஸாவோ அதை மாற்றி பார்க்கலாம். அந்த நூடுல்ஸ் கூட காய்கறிகளை வந்து லேசாக வச்சுட்டு அதை அப்படியே மிளகுத்தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக வறுத்து லைட்டாக மேலாப்பில் வறுத்து அதை வந்து நீங்கள் பாஸ்தா நூடுல்ஸோட கலந்து கொடுக்கலாம். தனியாக அவங்கள சாப்பிட பழக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்கனவே எந்த உணவு பிடிச்சிருக்கோ அது கூட இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து பழக்கலாம். 6வது வழி என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் ஒரு பேர் வைக்க சொல்லலாம். நம்ம ஸ்கூல்லலாம் வந்து பட்டப்பேர் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களையே வந்து ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் ஏதாவது ஒரு நல்ல ஜாலியான நேமாக அவங்கள வைக்க சொல்லிட்டிங்கன்னா அந்த நேம் வந்து அவங்க இன்றைக்கி அதை சாப்பிட போகிறேன், இன்றைக்கி நான் இதை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ப்ரக்கோலி, காலிஃப்ளவர் அதுக்கெலாம் வந்துட்டு மினி ட்ரீ அப்படின்னு சொல்லி வைக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் இதெல்லாம். அவங்கள்ட்ட வந்து நீங்கள் இன்றைக்கி இந்த காய் நான் சமைக்க போகிறேன், இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைனா முன்னாடியே பேரை வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து மரம் தான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் அவங்களுக்கு பட்ட பேர் வைக்க சொல்லலாம். அந்த உருவத்தை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன பேர் தோணுதோ அவங்களே அந்த பேரை வைக்கலாம். அந்த மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் விளையாண்டு அவங்கள வந்து சாப்பிட வைக்கலாம். 7வது வழி என்னென்னா, குழந்தைங்கள ஒரு புதுசாக ட்ரை பண்ணும்போது ஒரே ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, இந்த ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, உனக்கு பிடிக்கலனா பரவாயில்ல, அடுத்த முறை சாப்பிட்டுக்கலாம், இப்போ இந்த முறை ஒரே ஒரு வாய் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்கள சாப்பிட சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பழக்க அவங்களும் வந்து அப்பப்போ ஒரு வாயாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மேபி அவங்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால அந்த மாதிரி ஒரு வாய் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்க்கலாம். 8வது வழி என்னன்னா டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம தொட்டு சாப்பிட்றது. இப்போது காய்கறிகள்லாம் அவங்க சாப்பிட பழகணும், வெறும் காய்கறிகளாக சாப்பிட்டு பழகணும்னா இப்போ கேரட்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஏதாவது ஒரு இதில் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் அதோட சுவை வந்து அதிகமாகும். தொட்டு சாப்பிட்றதுனா என்னென்னா, தயிர் இருக்குது இல்லைங்களா, தயிரில் வந்து உப்பு, மிளகுத்தூள் அதெல்லாம் போட்டுட்டு தயிரில் தொட்டு சாப்பிட்லாம். இல்லைனா வந்துட்டு எண்ணெயில் மயோனைஸ் செய்யாமல் கேஷ்யூவில் மயோனைஸ் செய்ய முடியும் வீட்டில். அந்த மாதிரி ஒரு மயோனைஸ் செஞ்சு வச்சு அதில் தொட்டு சாப்பிட்லாம். இல்லைனா வந்து பீனட் பட்டரில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீனட் பட்டரில் அந்த மாதிரி செய்யலாம் டிப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹம்மஸ்ன்னு சொல்லக்கூடிய கருப்பு மூக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து வேக வச்சு ஒரு டிப் செய்ய முடியும். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எல்லா விதமான உணவுகளுக்குமே அதை பயன்படுத்திக்க முடியும். இந்த மாதிரி அந்த டிப்பை வந்து மாற்றிட்டே இருக்கலாம். ஒரே மாதிரி கொடுக்காம வேறு குழந்தைய வந்து உனக்கு என்ன டிப் வேணும் சொல்லு, நம்ம அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேர்ந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அந்த உணவை பழக்கிறதுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டிப்பை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க பழகிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பழக்கப்படுத்தலாம். 9வது விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஸ்நாக்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, சிற்றுண்டிகள் வைக்கக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, அங்கே நீங்கள் பேக்கெட் ஃபுட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. பேக்கெட்டில் வர பிஸ்கெட்ஸு, பேக்கெட்டில் வர மற்ற தீனிகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதை நிறுத்திட்டு நீங்கள் செஞ்சு வைக்கிற ஆரோக்கியமான சத்தான உணவுகளை அந்த இடத்துல வந்துட்டு பாட்டில்ஸில் போட்டு வைங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே என்ன இருக்குதோ அதுலேருந்து எடுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் தான் பார்த்து கவனித்து அதை வந்து தவிர்த்து வைக்கணும். 10வது வழி என்னென்னா, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஜார் சர்ப்ரைஸ் அப்படின்னு கொடுக்கலாம். என்னென்னா, அவங்ககிட்டயே கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பேப்பரில் எழுதி மடித்து அதுக்குள்ளே போட்டுட்டு அவங்களே குலுக்கி உனக்கு என்ன வேணும்னு இன்னைக்கு என்ன சாப்பிட்ற அப்படி சொல்லி நம்ம அந்த குழந்தை எடுத்து அதை பார்க்கும்போது அதில் என்ன வருதோ, அந்த பேப்பரில் என்ன வருதோ அந்த உணவை வந்து அன்றைக்கி குழந்தைக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி செஞ்சு கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கும் இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ண உணவு நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அதை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஹெல்தி உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம பழக்கப்படுத்த முடியும். 11வது டிப்பு, போனஸ் டிப்பு. இதை நீங்கள் நிறையா இடங்களுக்கும் பயன்படுத்தலாம். இது வந்து ஆரோக்கியமான உணவுக்கு மட்டும் இல்லை, நிறையா இடங்களுக்கு பயன்படுத்தலாம். ஆரோக்கியமான உணவு அவங்க சாப்பிட்றாங்க, இன்னைக்கு ஒரு நாளில் அவங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஸ்டார் கொடுக்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 5 நாள் 6 நாள் அவங்க ஸ்டார் வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு gift வாங்கி கொடுக்கலாம். அந்த கிஃப்ட்டுங்கிறது வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு க்ரையான்ஸ் இருக்கலாம், ஒரு சின்ன கார் இருக்கலாம். அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவையோ அவங்க விரும்பி கேட்டிருந்தாங்களோ அவங்கள்ட்ட சொல்லலாம். நீ வந்து
ஸ்டாரில் வந்து நிறையா ஸ்டார்ஸ் வாங்கு, இத்தனை ஸ்டார்ஸ் வாங்கு, நான் உனக்கு வந்து இது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களையும் வந்து பழக்கப்படுத்தலாம். நீ இதை பண்ணு, நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பழக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கும் அது காத்திருந்து அதை பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் வரும். குழந்தைங்களுக்கும் அதை சாப்பிடணுன்ற ஆசையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாயிடும். இந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்கள ஆரோக்கியமான உணவுக்கு மாற்றுறதுக்கான நிறைய வழிகள். இந்த வழிகளில் ஏற்கனவே நீங்கள் நிறைய வழிகளை வந்து செஞ்சுட்டு இருப்பீங்க. இதை தாண்டி புதுசாக நிறைய வழிகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதையும் நீங்கள் கருத்து பெட்டியில் பகிர்ந்துக்கோங்க. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ஆரோக்கியமான, உடலுக்கும் மனதுக்கும் விழிப்புணர்வு தரக்கூடிய, உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய நிறைய பதிவுகள் வந்து நம்மளுடைய வலையொலியில் வந்துட்டே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய வலையொலியில் இணைஞ்சிக்கோங்க.